ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்றைக்கி மதுரைக்கு போனாலே நம்ம தேடக்கூடிய ஒரே கூல் ட்ரிங்க்ஸ் இந்த ஜிகர்தண்டா தான். மதுரைக்கு ஃபேமஸான இந்த ஜிகர்தண்டாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம முழு நைட்டும் பாதாம் பிசினை ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினை நான் போட்டிருக்கேன். அது ஃபுல் நைட்டும் ஊறட்டும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஜிகர்தண்டாக்கு தேவையான பால்கோவா ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாத கெட்டியான பால். ஃபுல் க்ரீம் மில்க் கூட நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாலை கைவிடாமல் கிண்டி காய்ச்சி கெட்டியாகிற வரைக்கும் காய்ச்சிட்டே இருக்கணும். கடைசியில் அது ஒரு பால் கோவா மாதிரி கிடைக்கும். அதை இந்த ஜிகர்தண்டாவில் சேர்த்தா ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த பால் அடையெல்லாம் அதுக்குள்ளே பாலுக்குள்ளே விட்டுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாலை கொஞ்சம் சிம்லே வச்சு காய்ச்சுங்க. பால் நல்லா சுண்டாக காய்ச்சி ஒரு பால்கோவா மாதிரி கிடைக்கும். அது சேர்க்கும் போது அந்த ஜிகர்தண்டாக்கே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன். அதையும் நான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றின 1/2 லிட்டர் பாலும் எவ்வளோ பாருங்கள், சுண்டை காய்ச்சியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு பால். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் வற்றி கீழே பாத்திரத்துக்கு அடியில் வந்துடுச்சு. இன்னும் இது கொஞ்சம் கெட்டியாகி பால்கோவா மாதிரி வந்தால் நல்லா ஒரு க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கும் ஜிகர்தண்டாக்கு. இப்போ பாருங்கள், பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம ஜிகர்தண்டாக்கு ஊற்ற தேவையான பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. கெட்டியான பாலாக இருக்கட்டும். அதையும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். பால் கொதிச்சிட்ருக்கட்டும். இதுக்கடையில் நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ண போகிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி உருகி தேன் கலரில் வரும். இந்த சமயத்தில் இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுங்க. அப்போ கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும். பாருங்கள், தேன் கலரில் வந்துருச்சு. இதே நம்ம அந்த பாலில் சேர்த்துக்கணும். இது அந்த ஜிகர்தண்டாக்கு கலர் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம சேர்க்குறோம். இதுக்கு பாலை ரொம்ப வத்த விட தேவையில்லை. கேரமலைஸ் பண்ண சுகரை ஊற்றவுமே கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து ஜிகர்தண்டாக்கு சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். இது எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஜிகர்தண்டாக்கு போட வேண்டிய எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூலிங்காக வச்சுக்கணும். ஒரு கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின், 1 டீஸ்பூன் நன்னாரி சிரப், 1 டேபிள் ஸ்பூன் பால்கோவா, ஜிகர்தண்டா பால் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப். அவ்வளோதான், ரிச் க்ரீமியான ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ண. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.